அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் இது மக்கள் குரல். இது மக்களுக்கான ஆட்சிதான் என்பதை ஒரு நாளாக அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நம்மளுடைய மாசற்ற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா நேற்று தலைமையில் நம்மளுடைய பட்ஜெட் 2026க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழுக்காக 38 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழு மேம்படுத்தணும், அதை குறு தொழிலாக நிறுவனமாக அதை வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அதுக்காக மானியம் 38 கோடி கடன் கொடுக்க மானியத்தை இலக்கு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழுக்கு ஒரு 5 லட்சம் மானியமாக கொடுக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுடைய நலனை மேம்படுத்தும் விதமாக இந்த மகளிர் சுய உதவிக்குழுவும் ஒன்று. அதை தமிழக அரசு, நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகம் அதை சிறப்பாக செய்வதற்கு வழிமுறை செய்திருக்கின்றது. அவர்களுக்கு மக்களின் சார்பாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.